யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த 2யுமே புரட்டிப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ரொம்ப வைரலாக இருக்க ஒரு ப்ராடக்ட்ட நான் அந்த வீடியோவோட எண்டில் வந்து குடுத்துருக்கேன். ஸோ நீங்க பார்க்கணும்னு நெனச்சிங்கன்னா, ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்துட்டு அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைரல் தானா? ஒர்த்தா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோலயுமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு இன்ஜினியரிங் வுட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா, இந்த மிரர் மாரி வந்து குடுத்துருந்தாங்க. அக்ரிலிக் மிரர் மாரி குடுத்துருந்தாங்க எல்லோ கலர்ல. சூப்பரா இருந்துச்சுங்க. இத நம்ம வந்து டெக்கார் பீஸா நம்ம வீட்ல வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் லுக் குடுத்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த கலர் அட்ராக்ஷன் இருக்குல்ல, அதுதான் மெயின்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. 239க்கு வந்து நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹூக்குமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும், எந்த அளவுக்கு அழகா இருக்கு, எவ்வளோ அட்ராக்டிவா இருக்குன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். என்னோட வால்லையுமே பார்த்தீங்கன்னா, அத வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து வால்ல ஒட்டுறதுக்குமே நெறையா ஹூக்ஸுமே வந்து விக்கிது. அதுவுமே நான் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி இது வாங்கி ஒட்டிக்கிட்டிங்கன்னா, நீங்க ஆணி அடிக்க தேவையில்ல. ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னும் கிட்ட கிட்ட மாட்டினீங்க அப்படின்னா, இன்னுமே ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு அழகா தெரியும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஷியல் ஐஸ் பவுல் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நெறைய செலிபிரிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹேக்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐஸ் வாட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஃபேஸை டிப் பண்ணுற மாரி. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த சிலிக்கான்ல வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபோல்டபுள். நம்ம இதில் வந்து ஜஸ்ட்டு ஐஸ் வாட்டர் மட்டும் ஊத்தி வச்சிரணும். அது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆன பிறகு அதில் கொஞ்சம் திரும்ப வந்து ஐஸ் வாட்டரை ஊத்தி நம்மளோட ஃபேஸை வந்து ஃபுல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்தோம்னா, பிளட் சர்க்குலேஷனை வந்து பூஸ்ட் பண்ணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பஃபினஸ்ஸாக இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். நம்ம டெய்லி எந்திரிச்சோன்னா காலையில் இந்த ஐஸ் பவுல் வந்து பண்ணோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நைட்டு தூக்கமே இல்லாமல் இருக்கிறது, காலையில் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஐஸ் பவுல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸை நல்லாவே வந்து குறைக்குது. அப்புறம் ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட் வருதுன்னு நான் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஃப்ரீசரில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதில் திரும்ப கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி நான் வந்து ஐஸை வந்து டிப் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் ஆச்சு இந்த பவுல் யூஸ் பண்ண பிறகு. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா, ஜூஸு, மில்க் ஷேக் இந்த மாதிரி நிறையா வந்து போடுவோம். ஸோ சம்மரில் குடிப்போம்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நானுமே பார்த்திங்கன்னா, இந்த மில்க் ஷேக் இருக்கும்ல, அந்த எசன்ஸ் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து காம்போவாக வந்து 4 கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஹேசல் நட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மில்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஸ்தாவும் இன்னொரு ஃப்ளேவரும் சேர்த்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாதாம் மிக்ஸ் அந்த ஃப்ளேவர் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாதாம் மில்க்கும் ரோஸ் மில்க்கும் ட்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 200 ml நீங்கள் மில்க்குக்கு பார்த்திங்கன்னா 5 to 6 ட்ராப்ஸ் வரைக்குமே வந்து போட்டுட்டு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கெட்டியாக பால் காய்ச்சிட்டு தண்ணியே ஊற்றாதீங்க. கெட்டியாக காய்ச்சிட்டு இதை கலந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் பிஸ்தா ஃப்ளேவருமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ஹேசல் நட் மட்டும் எங்களுக்கு வந்து பிடிக்கல. யாருக்குமே வந்து பிடிக்கல. இதை குடிக்கவும் இல்லை கடைசியில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த 20 mlல வந்து கொடுக்குறாங்க. 252க்கு வந்து நெக்ஸ்ட் ஒன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு நினச்சிக்கிட்டு தான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப ரிசல்ட்டு கொடுத்துச்சுங்க. இந்த பிளாக் ஹெட் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வாங்கினேன். சக்ஷன் பவரோடு இருக்கிற மிஷின் இது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 6 நாசில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. என் ஃபேஸ்லலாம் நிறைய பிளாக் ஹெட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணியிருந்துச்சு. அந்த நாசில்லலாம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த அழுக்கெல்லாம் அப்படியே சுற்றி ஒட்டியிருக்கு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். இதுக்கு நம்ம வந்து நிறைய காசு செலவு பண்ணுறதுக்கு பதிலா 2000, 3000 செலவு பண்ணுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்கள் ஹேண்ட்லேயே வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது எவ்வளோ சக்ஷன் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இந்த அளவுக்கு இருக்குது. நான் சார்ஜ் போட்ட பிறகு யூஸ் பண்ணி பார்க்குறேன். இன்னுமே நல்லா பார்த்திங்கன்னா, அதை ரிமூவ் பண்ணுது. நம்மளுக்கே அது தெரியுது. நம்ம
கண்ணாடியில் பார்த்துட்டே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ அழுக்கு சேர்ந்தது வந்து நம்மளுக்கு கண்கூட வந்து தெரியுது. ஸோ மஸ்ட்டு ட்ரைனே சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பூஜை வீடியோ போட்டிருந்தேன்ல, பூஜை கலெக்ஷன் வீடியோ, அதில் மிஸ் ஆன ப்ராடக்டில் வந்து இதுவும் ஒன்று. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு, ஒரு பவுலு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு லேட்டாக தான் வந்துருந்துச்சு, அதனால தான் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஆனால் இது பாருங்களேன், பின்னாடிலாம் ரொம்ப கருத்து போன மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் பிடிக்கலை அந்த ப்ராடக்ட் எதுவுமே. இது வந்து கிளாஸ் மட்டும் நல்லா இருந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் பவுலும் அந்த பிளேட்டும் வந்து எனக்கு வந்து பிடிக்கலை. நான் இது 659க்கு வந்து வாங்கியிருந்தேன். நான் எனக்கு மட்டும்தான் இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ போய் திரும்ப செக் பண்ணும்போது தான் பார்த்தேன், எல்லாத்துக்குமே அந்த பிளேட் வந்து பின்னாடி வந்து கருத்து போன மாதிரி தான் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கற்பூரம்லாம் ஏற்றுவோம்ல, அந்த கரண்டி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது நல்லா இருந்துச்சு. ஆனால் லைட் வெயிட்டடாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதுவுமே அதில் மிஸ் ஆன ஒரு ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்னொன்றுமே வந்து சம்மருக்கான ஒரு ப்ராடக்ட் தான். டேபிளில் வைக்கிற மாதிரியான ஒரு ஃபேன் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் டேபிள் ஃபேனும் வித் எல்இடி லைட்டும் இருக்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இதை நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேட்ரி போடுற மாதிரியும் இருக்குது, நம்ம வந்து கேபிள் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. சி டைப் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சில் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹை ஸ்பீடில் வந்து ஃபேன் ஓடுது. 2 ஸ்விட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று லைட்டுக்கு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபேனுக்கு. ஸோ இதுலமே 3 மோடு இருக்கும். கொஞ்சம் கம்மியாக வருது, அதுக்கப்புறம் மீடியமாக வருது, இன்னொன்று வந்து ஹை ஸ்பீடில் வருதுன்னு ஒரு 3 மோடில் கொடுத்துருக்காங்க. 516 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த சம்மர் டைமில் மஸ்ட்டு ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கரண்ட்டு போகும், நம்ம குட்டி குழந்தைங்க கூட வீட்டில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம காரில் போகிறோம், அந்த டைமில் கூட வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்மருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் இருக்க மாதிரியான ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1300 ml வந்து கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா டியூரபிளாக வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா போர்ட்டபிளாக வந்து இருக்கும். நம்ம வந்து ட்ராவல் டைமில் இல்லை நம்ம ஸ்போர்ட்ஸில் இருக்கோம், அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வழியாக நம்ம ஸ்ட்ரா போட்டு இதில் வந்து இப்போ நிறைய இன்ஃப்யூஸ் பண்ணிலாம் வாட்டர் குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து குடிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறதுக்கும் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ரிப்பாக கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நான் 310 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வெளியே கொண்டு போகும்போது கூட வந்து நல்லாவே இருக்கும். கிட்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி தண்ணி குடிக்க மாட்டாங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸில் நம்ம வாங்கி கொடுக்கும்போது நல்லா வந்து தண்ணி குடிப்பாங்க. ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது லீவ்ஸ் எல்லாம் போட்டு வைப்போம்ல, அதெல்லாம் போட்டு நம்ம வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணியுமே வந்து குடிக்கலாம். இதோட ஹேண்டிலும் கொடுத்துருக்கனால ஈஸியாக வந்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான ஸ்லிங் பேக் வாங்கியிருந்தேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் பார்த்தோன்னே வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி இருக்கும்ல, அந்த மாதிரியான பேட்டர்னில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பின்னாடி ஒரு ஜிப் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே 2 ஜிப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஷோல்டரில் போடுவோம்ல, அந்த ஹேங்கிங்குமே இருக்குது. அதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் ஒரு 2 ஃபோன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்ன சின்ன திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் இது வந்து வைக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருந்துச்சு. 317க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான சூப் மக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். இது அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு. இந்த கோழி இருக்கும்ல, அதே மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா அகலமாக இருந்துச்சு இந்த சூப் பவுல். இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இதில் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரிண்ட்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம டீ காஃபியும் குடிச்சிக்கலாம், சூப் அந்த மாதிரி வெரைட்டிஸுமே வந்து குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் 2ஆக வந்துருந்துச்சு. 469க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ சில ப்ராடக்ட் வந்து மீஷோவில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தால் அந்த ப்ராடக்டை டேக் ப்ராடக்டில் வந்து ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா லிங்க் இருக்கும். ஸோ அது மூலயமா வந்து பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் தான் வந்து பார்க்க போகிறோம். வால் ஹேங்கிங் மாதிரி இருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேம்பு பேஸ்கெட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மேக்ரோமிக் பண்ணுவாங்கள்ல,
அந்த ஒர்க் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நான் இதுக்கு மேட்சாக வந்து ஒரு ஹேங்கிங்கில் இருக்க மாதிரி பிளான்ஸுமே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அது எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை. இது மட்டும்தான் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. ஆனால் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள்கிட்ட எந்த ஃப்ளவர் இருக்கோ அதை நீங்கள் வந்து இதுக்குள்ளே வச்சு அப்படியே நீங்கள் வந்து ஹேங் பண்ணி விட்டிங்கன்னா அது அவ்வளோ அழகாக தெரியுது. வீட்டோட லுக்கவே வந்து மாற்றுது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 348க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து அந்த மேக்ரமே ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பீட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்னடா இதில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் அந்த தெரியுதுல அந்த ஃப்ளவரவே வந்து வச்சு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். வெறும் இந்த ஃப்ளவர் வச்சுருக்கே இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நல்லா ஹேங்கிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும்ல பிளான்ஸ், அதெல்லாம் வச்சிங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஹேங்கிங் வந்து கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒன்று, ஆனால் இது வந்து ஒர்க் ஆகலை. அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். வாட்டர்ஃபால் ஃபவுண்டைன் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த எல்இடி லைட்ஸ்லாம் இருக்க மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் போகிறதுக்காக அந்த தனியாக குட்டி குட்டி ஸ்டோன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒயருமே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து ஒர்க் ஆகலை. இது 632க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கொடுத்துருந்தாங்க என்ன மாதிரி பண்ணணும்னு. பட் எனக்கு வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. நான் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு என் பையங்களையும் கூட்டிகிட்டு வந்து உக்காந்துட்டு சரி இதை ஆன் பண்ணுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க்கே ஆகலை. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வேறு வந்து நான் வாங்கி போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குர்தா செட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ப்யூர் காட்டனில் வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இது வந்து நான் ட்ரிபிள் எக்ஸல் வந்து ட்ரை பண்ணேன். ஏன்னா ப்யூர் காட்டனாக இருக்கனால நான் எப்போயுமே ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுப்பேன். அப்போனா தான் வந்து திரும்பி வாஷ் பண்ண பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீநெக் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஏலைன் அன்னார்கலி மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. சால்லாம் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. மீஷோவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு குர்தா செட் தான் இது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதில் சைஸ் வந்து எஸ்லேருந்து ட்ரிபிள் எக்ஸல் வரைக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. 548க்கு பார்த்திங்கன்னா இந்த இது வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் ட்ரிபிள் எக்ஸலே என்னாச்சு அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் கூட கொஞ்சம் லூஸாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். இது கொஞ்சம் அந்த ஏலைன் டைப் மாதிரி இருக்கனால எனக்கு வந்து கொஞ்சம் ஹிப் கிட்ட வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்ட்டு நார்மலாகவே போடுவேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் எக்ஸலே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எந்த ஆல்ட்ரும் பண்ண தேவையில்லாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நீங்களுமே ஒரு சைஸ் வந்து கூடவே வந்து இதை வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க. இதோட டிசைன், கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவே இருந்துச்சு. ஸோ சம்மருக்காக நிறையா காட்டன் குர்தா செட் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போடுவேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட குர்தா செட் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வீடியோஸுமே வரும். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த குங்குமம்லாம் வைப்போம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் ஒரு சிமிலி மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். நான் சொன்னேன்ல அந்த விட்டு போன சில பூஜை ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா இதுவுமே ஒன்று தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 190க்கு வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து லிட்டு வந்து நல்லா டைட்டாக மூடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதோடய லிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த கோபுரம் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நல்ல பானை மாதிரி நல்லா அகலமாக கொடுத்துருந்தாங்க. நம்ம நிறையா குங்குமம் போட்டு வச்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூஜைக்கெல்லாம் வெத்தலை வந்து கண்டிப்பாக வைப்போம்ல. பட் வெத்தலை வந்து எல்லா டைமும் கிடைக்குன்னா கிடைக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெத்தலை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இலைக்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப லைட் வெயிட்டடாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நான் 160 கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் வெத்தலை கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவோட ஹீரோ இவங்க தான். ஸோ இந்த ஒரு செட் தான் பார்த்திங்கன்னா நம்ம
இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் அவ்வளோ வைரலாக இருக்குது. ஸ்ரீனிவாசா கல்யாண செட் வந்து வாங்கியிருந்தேன். இது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இதில் கிட்டத்தட்ட எல்லா சாமியுமே வந்து இருப்பாங்க. பிள்ளையார், சிவன், முருகர், அவ்வளோ சாமியுமே வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக இருப்பாங்க. ஸோ இந்த நெக்லஸோட அந்த இது இருக்குல்ல, அதுலேயுமே அந்த ஹாரம் வருதுல்ல, அந்த இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சாமியும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரோப் மாதிரி தான் கொடுத்துருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி இயரிங்ஸ் இருக்குல்ல, அதுலேயுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. செம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் ஒவ்வொரு பேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 3000லேருந்து 5000 6000 வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மீஷோவில் மட்டும்தான் இது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சீக்கிரம் வாங்குங்க, ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். ஸோ அவ்வளோ ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக இந்த ஒரு ஹாரம் தான் பார்த்திங்கன்னா வைரலாக இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நானுமே பார்த்த உடனே வாங்கிட்டேன். அண்ட் வந்து பட்டு சாரிலாம் கட்டிட்டு இதை போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே 1000 கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரானதாக. இது வந்து ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்குது, கம்மியான ப்ரைஸாக இருக்கனால. ஸோ நீங்கள் சீக்கிரம் வேணும்னா வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1349க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ மித்த பேஜ்லலாம் நான் சொன்ன மாதிரி 5000 கிட்ட வர சேல் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. எது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா வீக்லி த்ரைஸ் வந்து வரும். திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாள் வரும். 12 மணிக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து வரும். மறக்காமல் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி வீடியோ போடணுன்றதையுமே நீங்கள் வந்து சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரியான ப்ராடக்ட் நல்லா இல்லை, நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரிவ்யூமே வந்து கொடுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.